ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம கிறிஸ்பியான பொட்டேட்டோ பைட்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? கடைசி வரையும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2 வேக வச்ச உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை வந்து இது மாதிரி மேஷர் வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் 3 ஸ்லைஸ் ப்ரெட்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கிறேன். இது மாதிரி நல்லா பிணைஞ்சி ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு எடுத்ததுக்கப்புறம் இல்லை 1/4 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் மிளகு, 2 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா எல்லாத்தையும் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இது மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி பிணைஞ்சதுக்கப்புறம் இதை நல்லா வந்து உருட்டி குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு ஃபோர்க் வச்சு ப்ரெஸ் பண்ணி ஒரு ஷேப் கொண்டு வந்துக்கலாம். இதே மாதிரி பொட்டேட்டோ ரெசிபிஸ் வந்து நிறையா வந்து நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அந்த வீடியோவையும் போய் சேனலை செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி கட் பண்ணதை நான் அதை மாதிரி ஃபோர்க் வச்சு நான் வந்து ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். சைடில் வந்து நான் ஆயில் ஊற்றி ஆயிலை வந்து நான் சுட வச்சுக்கிறேன். இதை மாதிரியே நான் வந்து எல்லா பேட்டரையும் வந்து நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். ரெடி பண்ணி எடுத்தது இந்த மாதிரி ஆயிலில் வந்து நம்ம வந்து போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம வந்து மென்த் மயோனீஸோடு சேர்த்து வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.